ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி வடகம், அப்படி இல்லைன்னா கஞ்சி வடகம்னு சொல்லுவோம். இது கொங்கு பெல்ட்டில் ரொம்ப ஃபேமஸானது. சம்மர் வந்துட்டாலே இதை கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் செஞ்சுருவாங்க. இது கூட பருப்பு வடகம் கூட செய்வாங்க. ஆனால் கஞ்சி வடகங்கிறது கிட்ஸ் ஃபேவரட். எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக சம்மருக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி 4 டம்ளர். கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டு ஒட்டுக்கா ஆட்டி எடுத்துக்கணுங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இதை இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். இதுக்காக வாட்டர் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டு அந்த வாட்டரில் அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது பால்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இது நல்லா ஒரு கெட்டியான ஒரு இதாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுதான் பக்குவம். இது கொதிச்சதுன்னா போதும். நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி முறுக்கு ஷேப்பில் போடுறங்காட்டிக்கு கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்பூனில் கூட எடுத்து ஊற்றிக்கலாம். நாங்கள் அப்படி ஒரு பேட்ச் இப்படி ஒரு பேட்ச் செஞ்சோம். இதை நாங்கள் முறுக்கு புளியறதில் போட்டு அந்த ஷேப்பில் ஊற்றி இதை காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இது நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரே நாளில் காஞ்சிருங்க. இதை எடுக்கிறது அப்படியே எடுத்தால் வராது. லைட்டாக தண்ணி தெளித்து எடுக்கணும். லைட்டாக அந்த எந்த இதில் அந்த கிளாத்தை ஈரம் பண்ணி எடுத்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் காய்ஞ்சதுனாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே ஸ்பூனில் எடுத்து போட்ட வடகம். இது முறுக்கு புளியில் புளிஞ்சு எடுத்த வடகம். இதை நம்ம அருமை நல்ல கடலெண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா ரவுண்டாக அப்பளம் மாதிரி வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இதை நம்ம சாம்பார் சாதம், கர்ட் ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. கொங்கு பெல்ட்டோட ஃபேவரட் அரிசி முறுக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்.